அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் கிரிட்டிக்கல் பாத் கிரிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னா என்ன அப்படின்னா தி சீக்வன்ஸ் critical activities in a network is called critical path. The critical path is longest path in the network from the starting node to end node. This gives the minimum time needed to complete the project. In project network there may be more than one critical path. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க, நம்ம அந்த நெட்வொர்க் அனாலிசிஸ் போட்டோம்ல, நெட்வொர்க் அனாலிசிஸில் நமக்கு எது உகந்த பாதையோ, அதாவது உகந்த தொடர்னு என்ன அர்த்தம், லைனாக இருக்கும். சரியா? இப்போ இது வருது பற்றியா, இந்த மாதிரி நமக்கு இப்போ இருக்கிறதுல நமக்கு எது பெஸ்ட்டோ உகந்த தொடரோ அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், உகந்த பாதை, அதாவது கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்கிறேன். கிரிட்டிக்கல், தட் இஸ் த கிரிட்டிக்கல் பாத். அப்போ கிரிட்டிக்கல் பாத்ன்றது என்ன அப்படின்னா, அது என்னது இருக்கும், ஸ்டார்டிங் நோடு என் நோடு, இது ஸ்டார்டிங்கு, இங்கே என்னது எண்டு, இது கண்டிப்பாக இது இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ரைட். அதே மாதிரி என்ன சொன்ன, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, லாங்கஸ்ட் பாத் இன் தி நெட்வொர்க் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் நோடு என் நோட். திஸ் கிவ் மினிமம் டைம் நீடட் டு கம்ப்ளீட் தி ப்ராஜெக்ட். அப்படின்னா இதனோட வேலை என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறது அது மினிமம் டைம் நமக்கு எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இது வேலை செய்கிறோம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இந்த நெட்வொர்க்கில் ஒரு கிரிட்டிக்கல் பாத்தா இருக்குமானா கிடையாது. என்ன பண்ணலாம், நிறைய கிரிட்டிக்கல் பாத்து இருக்குது. இதுவும் ஒரு கிரிட்டிக்கல் பாத் தான். இப்படி போயிட்டு இப்படி மீண்டும் இப்படி போயிட்டு மீண்டும் இப்படி போகலாம். இல்லைன்னா இப்படி போயிட்டு இங்கே மீண்டும் இப்படி போயிட்டு மீண்டும் இப்படி வரலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி நிறைய என்னது கிரிட்டிக்கல் பாத்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? அதுதான் இது மீனிங் அதுதான். கிரிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாத்து இருக்குது இல்லையா, அந்த கிரிட்டிக்கல் பார்த்து தான் அதில் இருக்கிற அந்த ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிரிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறோம். தி ஈவெண்ட்ஸ் வித் ஸ்லாக் டைம் 0 ஆர் கால்டு கிரிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். கிரிட்டிக்கல் ஈவெண்ட்ஸுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபார்வர்டு கால்குலேஷன், இன்னும் பேக்வேர்டு கால்குலேஷன். சரியா? ரைட், ஓகே. ஃபார்வேர்ட்னா என்ன, முன்னோக்கி செல்லும். சரியா? ஃபார்வர்ட் பாஸ் கால்குலேஷன். The forward pass competition yield the earliest start time, the earliest finishing time, the activities I, j, where I is the tail node, j is the head node of the activities. அப்போ என்ன அர்த்தம், ஸோ இதுதான் அந்த ஆக்டிவிட்டிஸ். இங்கே ஏன்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ், இதுதான் அது டைல் ஆரம்பம் 1, இதுதான் 2, இதுதான் அது டைல். ஸோ ஐ என்னது ஜே. தி ஸ்டார்ட் ஃப்ரம் தி இனிஷியல் நோட் 1 வித் ஸ்டார்டிங் டைம் ஆஃப் தி ப்ராஜெக்ட் ஆஸ் 0. அப்போது ஸ்டார்டிங் டைம் ப்ராஜெக்ட் என்ன இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுது, ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராஜெக்ட் 0லேருந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டுமே என்னது 0லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் இந்த காம்படிஷன் மூவ்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஸ்டார்டிங் அட் தி இனிஷியல் நோடு எண்டிங் அட் ஃபைனல் நோடு. அப்படின்னா என்ன அர்த்தம், இது இந்த மாதிரி நம்ம சொல்கிறப்ப லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம், லெஃப்ட் டு ரைட் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதான் இந்த ஃபார்வர்ட், முன்னோக்கி செல்லுதல் ஃபார்வர்ட். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட், அட் ஈச் நோடு வி கால்குலேட் இயர்லிஸ்ட் ஸ்டார்ட் ஃபினிஷிங் டைம் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டிஸ். இயர்லிஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் தி ஆக்டிவிட்டிஸ் ஐ கமா ஜே இஸ் தி இயர்லிஸ்ட் ஈவெண்ட் டைம் இஐ ஆஃப் தி டைல் ஈவெண்ட். அப்போ இயர்லிஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஐஜே இஸ் ஈக்குவல் டு இஐ அப்படின்றது நமக்கு தெரியணும். சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இயர்லிஸ்ட் ஃபினிஷிங் டைம். Earliest finishing time na the earliest finishing time of activity I comma j is the earliest starting time of ij plus duration of the activity அப்படின்னு அர்த்தம். earliest finishing time னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கு அப்படின்னா இங்கே இதுலேருந்து இது ஒன்று நேரம் ப்ளஸ் இந்த டூரேஷன் ஒன்று டைம், அதை தான் ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன இயர்லிஸ்ட் ஃபினிஷிங் டைம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இயர்லிஸ்ட் ஈவென்ட் டைம் ஃபார் தி நோட் ஜே இஸ் மேக்ஸிமம் ஆஃப் தி இயர்லிஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் தி ஆக்டிவிட்டிஸ் ending at node j. அப்போ ej is equal to event. அப்படின்னா இயர்லிஸ்ட் ஈவெண்ட், மேக்ஸிமம் ஆஃப் இயர்லிஸ்ட் ஃபினிஷிங் டைம். இயர்லிஸ்ட் ஃபினிஷிங் டைம் இதுதான் ஃபார்முலா, இப்போ தான் ஒன்றா நம்ம பார்த்தோம். அப்போ மேக்ஸிமம் ஐ இஸ் ஈக்குவல் டு இஐ ப்ளஸ் டிஐஜே அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இது நமக்கு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு, பேக்வேர்ட்னா என்ன அர்த்தம், பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். பின்னோக்கி செல்லுதல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இது இல்லையா, இப்போ உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இப்போ இதுதான் ஒரு நெட்வொர்க். இங்கே ஆரம்பிக்கணும், இதுதான் ஆரம்பத்துல இருந்து இப்படி வரணும் பின்னோக்கி, இந்த மாதிரி இங்கே. அதுக்கப்புறம்
இங்கே, அதுக்கப்புறம் என்னது இங்கே, மீண்டும் இங்கே வரமா, அப்புறம் இந்த பக்கம், அப்புறம் இங்கே, அப்புறம் இதை இங்கே வரலாம், இல்லை இப்படி வரலாம், இல்லை இப்படி வரலாம், சரி இப்படி வரலாம், இல்லை இப்படி வரலாம். இந்த மாதிரி அங்கேருந்து பின்னோக்கி செல்லுதல். பின்னோக்கி செல்லுதுன்னா நட்டான் ரைட்டு டு எதுக்கு வரணும், லெஃப்ட்டுக்கு. புரியுதா? அப்போ ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வா அப்படின்றத என்னது பின்னோக்கி செல்லுதல். சரியா? ரைட், ஓகே. இந்த இதை நம்ம சொல்லிட்டோம். சரி, அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, லெஃப்ட் அதான் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி நோட் டு தி ஸ்டார்டிங் நோட். ஈச் நோட் வி கால்குலேட் தி latest finishing time, latest starting time for each activity. For the end event, assume that latest occurrence is same as the earliest occurrence. அப்போ எண்டிங் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, எண்டிங் என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வருது பாருங்க, இதுதான் நம்ம எண்டிங் சொல்றோம். இங்க பாருங்க, வருது இல்லையா? இப்போ இந்த எண்டிங் வந்து இதனுடைய கடைசியும் இதுதான், அப்படிதானே? இதனுடைய கடைசியும் இதுதான், இந்த பேக்வேர்டுக்கு வர்றதுக்கு முதலும் இதுதான், ஃபர்ஸ்ட் இதுதான். சரியா? அப்போ இது இல்லை, எண்டும் இதுதான், ஆரம்பமும் இதுதான். அதுதான் இவங்க இங்க சொல்றாங்க. புரியுதா? அதுதானே சொல்றாங்க, இது எண்ட் ஈவெண்ட் அஸ்யூம் தட் தி லேட்டஸ்ட் அக்யூரன்ஸ் இஸ் சேம் அஸ் இயர்லெஸ்ட் அக்யூரன்ஸ். எல்என் இஸ் ஈக்குவல் டு இஎன். லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஃபார் ஆக்டிவிட்டிஸ் ஐ கமா ஜே இஸ் ஈக்குவல் டு latest event time of j. அப்போ latest finishing time i கமா j is equal to lj. அப்போ latest finishing இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். latest start time of ij is equal to, start time சொல்றோம் அப்படின்னா latest finishing time minus duration of the activities. அப்போ latest starting time is equal to lf minus ti. lf ஓட வேல்யூ வந்து இப்போ நம்ம சொன்னோம், lfன்றது lj, lj மைனஸ் ti அப்படின்றது நமக்கு தெரியணும். சரியா? அப்போ இதுல இருந்து என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, இங்க லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் வேணும் அப்படின்னா ஃபினிஷிங் டைம் என்ன, ஃபினிஷிங் டைம்ல இருந்து இந்த டியூரேஷன் கேட்டால் கழிச்சிட்டோம்னா இதுதானே லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் நமக்கு தெரியும். சரியா? இதுதானே லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைமு. அதாவது என்னன்னா, இதுல இருந்து இந்த டூரேஷனை கழிச்சிட்டா இங்க என்ன இருக்கு நமக்கு தெரியும். இப்போ இது வந்து 10, இதனோட டூரேஷன் வந்து 2, அப்போ இது மொத்தத்துக்கு கூட என்ன இருக்கும் 12. அப்போ 12 இருந்து இந்த 2 கழிச்சிட்டா இங்க என்ன இருக்கும், 10 தானே இருக்கும். அதுதான் அவங்க சொல்றாங்க. சரியா? அதுதான் இவங்க இந்த மாதிரி நமக்கு சொல்றதுக்கு ரீசன். ரைட்டா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட், latest event time for event I is the minimum of the latest start time. All the activities starting at node I. அப்போ LJ is equal to minimum of LS I comma J for successor activity. அப்போ மினிமம் LSன்றது என்ன சொன்னோம் அப்படின்னா, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா LSன்றது என்ன அப்படின்னா LJ மைனஸ் TJ. அதாவது என்ன அர்த்தம், LF மைனஸ் earliest starting time is equal to earliest finishing time minus TIJ அப்படின்றது நம்ம சொல்றோம். ஸோ compute L values are over the respective circle. E values are written over the circle representing each event. சரியா? ரைட், ஓகே. இப்போ இதில் நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, கம்ப்யூட் இயர்லெஸ்ட் ஸ்டார்ட், இயர்லெஸ்ட் ஃபினிஷ், லேட்டஸ்ட் ஸ்டார்ட், லேட்டஸ்ட் ஃபினிஷ் ஃபார் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தி ப்ராஜெக்ட் இஸ் கிவன் பிலோ. அப்போ இது என்ன பண்ணோம், இந்த 4 அதாவது 1 2 3 4 இதனுடைய வேல்யூஸ் நீ 4ஓட வேல்யூஸ் நீ ஃபைண்ட் பண்ணணும். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுறது, டூரேஷன் நீ மறந்து இந்த ஆக்டிவிட்டிஸை இமீடியட் ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம். அப்போ ஏக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அப்போ என்னன்னா இதுதான் என்னது ஏ. சரியா? ரைட், ஓகே. அப்போ ஏக்கும் பிக்கும் முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் போட்டுட்டேன்னு அர்த்தம். அப்போ இது என்ன அர்த்தம்னா, இது வந்து என்னது ஏ, இது என்னது பி. சரியா? அப்போ அதனுடைய டியூரேஷன் என்ன, இங்கே 8, இங்கே என்ன இருக்குது பிக்கு 4, இதுதான் இதனுடைய டியூரேஷன். அப்போ ஸோ இது வந்து என்னது 1, அப்போ என்ன 2, இது 3. முடிஞ்சதா? ரைட், ஓகே. இந்த அம்புகுறி இங்கே போடணும், ஏரோ மார்க். இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் 2 ஏக்கு அப்புறம் என்ன இருக்குதான், ஏக்கு அப்புறம் சி, ஏக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னா இங்க என்னது சி அண்ட் டி. இப்போ நான் என்ன பண்றேன், இதை சியா எடுத்துக்கிறேன். இது என்னது சி. அப்போ சி அப்படின்னா அதனோட டியூரேஷன் என்ன வரும், 10. சரியா? அப்போ இங்க 2னா அதுக்கப்புறம் இங்க என்ன வரணும், இங்க 3, இங்க 3யா, அதுக்கப்புறம் என்ன வரணும் 4 அப்படின்னு நம்ம போடலாம். சரியா? இது 3னா அதுக்கப்புறம் என்னது 4. சரியா? ரைட், ஓகே. அதுக்கப்புறம் ஏக்கு அப்புறம் என்ன வருது, டியும் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதான் டின்றது நம்ம சொல்லிட்டோம். டின்றது நம்ம இங்க சொல்லிட்டோம். அப்ப டியோட டியூரேஷன் என்னது 2.
சரியா? அதுக்கப்புறம் பிக்கு அப்புறம் என்னவா இருக்குதான், இ இருக்குதான். அப்போ பிக்கு அப்புறம் இனா அது இங்கே நம்ம பிக்கு அப்புறம் இ இதான் இந்த என்னது இ, இதனோட டியூரேஷன் வந்து என்ன அர்த்தம்னா 5 அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன பண்ண 5 இது சேர்த்துட்டோமா? ஈக்கும் சியும் சேர்த்து பாரு, இதுவும் சேர்த்து என்னவா இருக்குதான், எஃப்னு வருதான். இது ரெண்டும் சேர்த்து என்ன வருதான், எஃப்னு வருதான். அதுதான் எஃப். அப்போ இதுதான் வந்து அப்போ 4 அப்படின்னா இது இங்க என்ன வரும் 5 6 தான் இருக்கு பாரு, 4 5. சரியா? 4 5. அப்போ 5 இங்க என்ன எஃப், எஃப்க்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு 3. சரியா? ரைட், ஓகே. இப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க படத்துல கொடுத்துருப்போம் பாருங்க. படத்துல என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஏக்கும் பிக்கும் முன்னாடி எதுவுமே இல்லை, இதுக்கும் இதுக்கும் முன்னாடி எதுவுமே இல்லை போட்டுட்டோம். ரைட்டா? அதுக்கப்புறம் ஏக்கு அப்புறம் என்ன இருக்குது, இது பாரு, ஏக்கு அப்புறம் என்ன இருக்குது சி, இது பாரு சி. ஏக்கு அப்புறம் என்ன இருக்குது டி, இது பாரு டி. அதுக்கப்புறம் பிக்கு அப்புறம் என்ன இருக்குது இ, இது பாரு இ. அதுக்கப்புறம் பி சிக்கும் இக்கு அப்புறம் என்ன இருக்குது எஃப், இது பாரு எஃப். முடிஞ்சுதா? இந்த ஏன்றது என்னன்னா இது ஆக்டிவிட்டிஸ், ஆக்டிவிட்டிஸ்க்கு நேராக இருக்கிற டூரேஷன் தான் இது 8. இந்த டின்றது என்னன்னா ஆக்டிவிட்டிஸ், அதுக்கு கே இருக்கிற டூரேஷன் தான் 2, இது பாரு 2. என்னது 2. இங்க பின்றது என்னன்னா ஆக்டிவிட்டிஸ், அது கீழே இருக்கிற டூரேஷன் தான் 4. இன்றது இங்க ஆக்டிவிட்டிஸ், இ கீழே இருக்கிற டூரேஷன் வந்து என்னது 5. சரியா? ஸோ இப்போ இது எல்லாமே இதுதான், இந்த வேல்யூ தான் நம்ம இங்கே எழுதிருக்கிறோம் அப்படின்ற சமாச்சாரம் உனக்கு தெரியணும். சரியா? இப்போ உங்களுக்கு புரியுதா படம் எப்படி வந்து போட்டோம் அப்படின்றது? முதல்ல நம்ம என்ன பண்றோம், நெட்வொர்க் ப்ராஜெக்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்மளுக்கு நோக்கம்னா இந்த 4 டைப் நம்ம சால்வ் பண்ணணும், அதானே? ரைட், ஓகே. சால்வ் பண்ணலாம் பாருங்க. The computation of forward pass. Let us find yearless start time of each activities. அப்போ நல்லா இயர்லெஸ் ஸ்டார்ட் டைம், இயர்லெஸ் ஸ்டார்ட் டைம்னா இதுதான். அப்போ இதுக்கு முன்னாடி ஜேக்கு முன்னாடி எதனா இருக்குமானா இல்லை, அதான் அசம்ஷன் 0. பிக்கு முன்னாடி என்ன எதனா இருக்குதுன்னா இல்லை, அசம்ஷன் 0. இயர்லெஸ் ஸ்டார்ட் டைம் ஆஃப் சி, சின்றது இங்கே. அப்போ சிக்கு முன்னாடி இங்கே 0 இருக்குமானா கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே ஏன்ற ஒர்க் முடிச்சிச்சு, ஏன்றதுக்கு என்ன பண்ணிச்சு ஒர்க் முடிச்சிச்சு, முடிச்சிட்ட பிறகுதான் சிக்கு வருது. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இங்க இதுக்கு உண்டான வேல்யூ எங்க கம்ப்ளீஷன் ஆகுது 8, அதனால 8. இப்போ புரியுதா? இந்த 3 லைன்ல சந்தேகிக்கிறதா இல்லை. சிமிலர்லி இயர்லெஸ் ஸ்டார்ட் டைம் ஆஃப் டி, அப்போ இதே மாதிரி டிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இயர்லெஸ் ஸ்டார்ட் டைம், ஏன்னா இது ஏ முடிச்சதுக்கு அப்புறம் தான் டி வருது, அதனால இதோட வேல்யூ அது 8. சரியா? அதான் 8. இயர்லெஸ் ஸ்டார்ட் டைம் ஆஃப் இ, அப்போ இயர்லெஸ் ஸ்டார்ட் டைம் இ, இக்கு முன்னாடி என்ன ஒர்க் முடிச்சது, பி தான் ஒர்க் முடிச்சிருக்குது, ஃபினிஷ் பண்ணி. எப்போ அதனோட வேல்யூ என்னது 4. முடிஞ்சுதா? இப்போ நாம என்ன சொல்றோம், இப்போ இயர்லெஸ்ட் ஃபினிஷ், இயர்லெஸ்ட் ஸ்டார்டிங் டைம் எஃப், இதான் முக்கியமானது. இப்போ கவனிக்கணும், இயர்லெஸ்ட் ஸ்டார்டிங் டைம் எஃப்க்கு இது சொல்றேன்னா அது முதல்ல என்ன பண்ணிருக்கணும், பிஏ முடிச்சுட்டு இஏ முடிச்சுட்டா தான் இது எஃப் 1, ஏவை முடிச்சுட்டு சிஏ முடிக்கணும். அதான் சொல்றாங்க. இப்போ எஃப் காஸ் டூ ப்ரிசீட் சி அண்ட் இ, இந்த மாதிரி ரெண்டுமேங்கிறது. எஃப் கேன் ஸ்டார்ட் ஒன்லி ஆஃப்டர் போத் சி அண்ட் இ ஃபினிஷஸ். ஆமாம், சியும் பியும் ஃபினிஷ் பண்ணால் தான் எஃப் ஆரம்பிக்க முடியும். தி ஆக்டிவிட்டி சி வில் பி ஃபினிஷ்டு 8 + 10. ஆமாம், சின்றது இதனுடைய வேல்யூ 8, இதனுடைய வேல்யூ என்னது 10, அதான் 8 + 10 இந்த 18 hours. புரியுதா? ரைட், ஓகே. இ வில் பி ஃபினிஷ்டு இன் 4 + 5. 4 + 5 அது இங்கே 4 + 5 9 hours. ஹென்ஸ் எஃப் கேன் ஸ்டார்ட் ஆஃப்டர் 18 hours. ஏன் இந்த மாதிரி 18 ஹவர்ஸ்னா, அப்போ 18,9 அப்படின்னா அது மேக்ஸிமம் ஆஃப் 18,9னா 18 hours அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் லெட் அஸ் ஃபைண்ட் தி இயர்லிஸ்ட் ஃபினிஷிங் டைம். இப்போ நம்ம இது நம்ம என்ன பார்த்தோம், லெட் அஸ் ஃபைண்ட் தி இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம் நம்ம பார்த்துட்டோம், 1 முடிஞ்சது. என்ன பண்ணுறோம், செகண்ட் இயர்லிஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஐஜ் கமா ஜே இஸ் ஈக்குவல் டு இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் டியூரேஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ். சரியா? ரைட், ஓகே. இப்போ இது எப்படி சார் அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க. இப்போ இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ஆஃப் ஏ, இயர்லிஸ்ட் ஃபினிஷிங் டைம். அப்போ ஏ வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணுது, ஏ வந்து எங்கே ஃபினிஷ் பண்ணுது, இங்கே ஃபினிஷ் பண்ணுது. அப்போ அங்கே ஃபினிஷ் பண்ணுதுன்னா
அது என்ன இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் டூரேஷன் ஆஃப் ஆக்ட். ஸ்டார்டிங் டைம்னு அர்த்தம் இதோட ஸ்டார்டிங் டைம் 0, இதனுடைய ஸ்டார்டிங் டைம் இது 0, 0 + 8 = அது 8, அந்த 8 தான் இந்த 8. விளக்கம் புரியுதா? ரைட்டு. அதுக்கப்புறம் இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் பி, பின்றதுனது இது. அப்போ பின்னா இங்கே 0, 0 + 4 தட் இஸ் என்னது 4. சரியா? அப்போ இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் சின்னா நாங்க வரணும் இங்கே இருக்குது. அப்போ சின்னா நாங்கள் என்ன பாருங்க, இது வரைக்கும் 8, 8 + 10, 10 எவ்வளோ வரும்? 18. சரியா? ரைட்டு, ஓகே. அதுக்கப்புறம் இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் டி, டின்றது இதுதானே, இதானே டி. இப்போ டிக்கு முன்னாடி என்ன வரும்? 8 + இந்த டூரேஷன் வந்து 2, 8 + 2 10. இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் இ, இன்றதுனது இது. அப்போ ஈனா இங்கே ஏற்கனவே 4 முடிஞ்சிச்சு. 4 + 5 என்னது 9. அதே மாதிரி இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் எஃப், எஃப்ன்றது இதுதான். எஃப்ன்றது என்னது? இது 18 + 3. ஏன் 18 + 3? சி வரைக்கும் 18, இதுக்கப்புறம் ஒரு +3 21. ஏன் சார் நம்ம அதை மேக்சிமம், மேக்சிமம் ஆஃப் எஃப், மேக்சிமம் ஆஃப் என்னது எஃப். சரியா? அதனால நம்ம மேக்சிமம் 21 ஹவர்ஸ். விளக்கம் புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? let us find latest completion time of activities. இது தேர்டு. சரியா? இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த 21ன்றது என்னது? எஃப் ஃபினிஷிங் டைம் தானே. அப்போ எஃப்போட ஃபினிஷிங் டைம் என்ன வருதுன்னா 21. சரியா? அதான் சொல்றாங்க பாரு. let us find latest completion of each activity. latest finishing time of f is equal to earliest finishing time of f is equal to 21. அப்போ லேட்டஸ்ட் ஃபினிஷிங்னாலும் இயரஸ்ட் ஃபினிஷிங்னாலும் ரெண்டும் ஒன்று தான், அதான் 21. சரியா? லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு, அப்போது சி வந்து ஃபினிஷிங் டைம் முடிஞ்சதுன்னா அப்போ அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 21 - 3. ஏன்? இதனுடைய வேல்யூ வந்து அது 21. 21லேருந்து இந்த 3 கழிச்சிட்டோம்னா நமக்கு இங்கே எவ்வளோ இருக்கும்? 18. 18 hours f can be finished after c is finished. c finish ஆன பிறகு தான் f finish ஆகும். சரியா? சிமிலர்லி லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் இ, லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் இன்னு அர்த்தம் இதுதான். அப்போ லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் இ, அப்போ அதனுடைய வேல்யூ என்ன? இங்கே இங்கே என்ன வருது? லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் இன்றது வந்து என்னன்னா இங்கே சரியா? அப்போ இது ஒட்டு மொத்தம் என்ன வருதுன்னா 21. 21ல் இருந்து இதனுடைய தூரம் என்னது? 3 கழிச்சிட்டோம்னா வரும் 18. சரியா? ரைட், ஓகே. ஏன்னா இது ரெண்டுமே ஒன்று தானே, இது ரெண்டுமே ஒன்று தானேப்பா. இங்கே எஃப்ல இருந்து இதுவும் இதுவும் ரெண்டும் ஒன்று தானே, அதனால தான் சிக்கும் அதே தான், ஈக்கும் அதே தான். அடுத்து லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 21 பை அசம்ஷன். அப்போ டி வந்து என்னதுன்னா, இதை நான் என்ன சொல்கிறேன், ஏன் 21 நம்ம அசம்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா, ஏன் வைக்கிறோம்? ஃபினிஷிங் டைம், டியோட ஃபினிஷிங் டைம் இங்கே தான், அதனால அது என்ன 21 தான். எஃப்போட இதுவும் இருக்குது இல்லையா? எஃப் என்னது? லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் எஃப் தான், அதுதான் என்னது? அது டியோட ஃபினிஷிங் டைம். சரியா? 21. லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் பி. அப்போ என்ன சொன்னா சொல்லுது பாரு, பி. பி என்ன அர்த்தம்? இங்கே இருக்குது, இதுதான் பி. லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு, இதனுடைய வேல்யூ என்ன சொன்னா 18. 18லேருந்து இந்த நடுமத்தில் இருக்கிற டூரேஷன் 5 போச்சுன்னா 18 - 5 தட் இஸ் என்ன வரும் பாரு? 13 ஹவர்ஸ். அதுதான் அது, இந்த 13 ஹவர்ஸ். சரியா? அடுத்து லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் ஏ. லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் ஏ அப்படின்னா அது ஒரு இதுதான் ஃபினிஷிங் டைம். அப்போ என்ன வருதுன்னா, இது ஒரு வழியாக வருது, இது ஒரு வழியாக வருது, ரெண்டுமே வருது. சரியா? அப்போ இந்த ரெண்டுல எது மினிமம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த என்ன இதுக்கு இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. அப்போ இது ரெண்டுல எது மினிமம், அதான் சொல்றாங்க பாரு. மினிமம் ஆஃப் 21 - 2
18, 10 இஸ் ஈக்குவல் டு 18 ஹவர்ஸ். புரியுதா? ஏன் 21ல இருந்து இந்த 2 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்றத பாரு. அதுக்கப்புறம் இங்கே இதனுடைய வேல்யூ என்னன்றது பாரு. இதனோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க பாரு, 18 - 10. அப்போ இதில் மினிமம் எவ்வளோ? 10 அப்படின்றது அர்த்தம். சரியா? ரைட். இப்போ இது முடிஞ்சது. 4th கண்டிஷன் வந்து என்னன்னா, லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம். லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் எஃப்க்கு வந்து அப்போ எஃப் இதுதான். நல்லா கவனிங்க. எஃப்க்கு லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம்னா இதுதான் எஃப். அப்போ எஃப்ன்றது இங்கே தானேப்பா, இங்கே தானே ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங் டைமு. அப்போ இதுதான் எஃப். அப்போ எஃப்க்கு என்ன வரும்னு பாரு. லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் எஃப் இஸ் ஈக்குவல் டு 21 ஃபைனல் 21ல இருந்து இந்த 3 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 18 ஹவர்ஸ். லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் சி 18 - 10. ஏன் 18 - 10? இதுதானே ஆரம்பம், இதுதானே 18, இதுதானே 18. 18லேருந்து டூரேஷனை கழிச்சுட்டா இங்கே கிடைக்கிறது தானே 10 அப்படின்னு அர்த்தம். சரி, அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 10 அப்படின்னு அர்த்தம். அதே லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் இ அப்படின்னா இதுதான். அங்கே இங்கே ஏற்கனவே எவ்வளோ இருக்குது? 10. இந்த 5 போச்சுன்னா 18ல் 5 போச்சுன்னா வராங்க அப்படின்னா 13. அதே மாதிரி லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 21 - 19. ஸோ அப்போ இதெல்லாம் ஃபைன் பண்ணிடணும்னு அர்த்தம். சரியா? இது எல்லாமே ஃபைன் பண்ணிட்டு note the earliest start time of any exercise is occurrence the event 1. Latest finishing time of I, j is the latest occurrence of event j. அப்போ இப்போ என்ன சொல்ல, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அது எல்லாமே இப்போ நம்ம போடுறோம். லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ஆஃப் சி என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிக்கு வந்து 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா பாரு. லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் இந்த பாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதை எடுப்போமா. இப்போ என்ன கொடுக்குறாங்க, லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம்னு அந்த 8. சிக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, 8. அதே மாதிரி லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் டி சீக்வல்ட்டுனா வருது 19. டி சீக்வல்ட்டு 19. இப்போ பாருங்க, லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் இ எவ்வளோ? 18 ஹவர்ஸ். இக்கு வந்து என்னது 18. இது இருக்கு 18. இது அங்கே இருக்குல்ல, எங்கே லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் இ. லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு 18 ஹவர்ஸ். இக்கு வந்து என்ன வரும்னா 18 ஹவர்ஸ் இங்கே. அதே மாதிரி லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் டி வந்து நான் 21. லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் டி 13 ஹவர்ஸ். லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் வந்து 13. லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் 13 ஹவர்ஸ். என்னது 13 ஹவர்ஸ் முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் பாரு, இயர்லெஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் 18 ஹவர்ஸ். ஸ்டார்டிங் டைம் 18 ஹவர்ஸ், இயர் சி 18 ஹவர்ஸ் இங்கே. ஸோ அப்போ அந்த மாதிரி இங்கே என்னென்னலாம் இருக்குதோ நல்லா கவனிக்கணும். இங்கே என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே சால்வ் பண்ணணும். சரியா? அப்போது நீங்கள் இந்த இடத்துல இது எப்படி சார் நாங்கள் இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அடிக்கடி தள்ளிகிட்டே இருக்கிறீங்க, கரெக்டாக ஃபைன் பண்ண முடியலன்னா முதல்ல என்ன பண்ணுங்க, நான் முதல்ல கூட ஒரு நோட் எடுத்து மொத்தம் எல்லாத்தையும் எழுதிக்கங்க. எல்லாத்தையும் என்ன பண்ண எழுதிக்கங்க. எழுதிட்ட பிறகு நான் ஒன்று ஒன்றா சொல்ல அது என்ன வருதுன்னு நீங்களே என்ன பண்ணுங்க போடுங்க. போடுறப்போ இதுக்கு அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகும். மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அதை வச்சு நீங்கள் வீட்டில் வேற ஒரு நோட்டில் எழுதி வேண்டியது தான். சரியா? இதில் ஸ்க்ரீன் அவ்வளோதான் நமக்கு பண்ண முடியும். ரொம்ப சின்னதாக பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது. ஒரே செம்மு வந்து நிறைய தூரம் இருக்குது, அதனால நமக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கல. சரியா? அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நோட்டில் தான் எழுதி ஆகணும், வேறு வழியே இல்லை. நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் இது என்ன கொடுத்துருன்னா அதை அப்படியே நீங்கள் மொத்தம் காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்ட பிறகு மீண்டும் என்ன பண்ணுங்க, அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்ததுன்னு சொல்ல நீங்களும் அப்படியே கூடவே வந்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. என்ன ப்ராப்ளம் கொடுக்குறாங்க பாருங்க. கால்குலேட் இயர்லெஸ்ட் ஸ்டார்ட் டைம் 1, இயர்லெஸ்ட் ஃபினிஷிங் டைம் 2, லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 3, லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் 4. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம், கிராஃப் இங்கே பாரு, இங்கே ஈஸியாக கொடுத்துருவாங்க பாரு.
1 to 2, அப்போ 1 to 2 வந்து டூரேஷன் 8 hours. 1 to 3 டூரேஷன் 7. இதில் நாம தான் போடணும், சரியா? 1 to 5 டூரேஷன் 12. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 2 to 3, 2 to 3யோட டூரேஷன் வந்து என்ன வரணும் அப்படின்னா, இதனுடைய வேல்யூ வந்து என்னது 4. 2 to 4ஓட டூரேஷன் டைம் வந்து என்னது 10. 3 to 4 இதனோட வேல்யூ வந்து என்ன 3. 3 to 5ஓட வேல்யூ வந்து என்னது 5. 3 to 6ஓட வேல்யூ என்னது 10. 4 to 6ஓட வேல்யூ என்னது 7. 5 to 6ஓட வேல்யூ என்னது 4. இது எல்லாமே என்னது டூரேஷன். இது எல்லாமே என்னது டூரேஷன். அதுதான் இங்கே பாருங்க, இந்த சம் பாருங்க. Let us find earliest start time of the activities. Earliest start time of 1,2. அப்போ 1,2ன்னா 1,2க்கு ஸ்டார்டிங் டைம் 0. ஆமாம், இங்கே ஆரம்பம் 0 அசம்ஷன். அதே மாதிரி எதுக்கு இங்கே 1 to 2க்கு 0. அதுதான் சொல்கிறாங்க இப்போ இயர்லிஸ்ட் ஸ்டார்ட் டைம். இந்த மாதிரி இஎஸ் அப்படின்னு அர்த்தம், இஎஸ் 1 to 2ன்னு அர்த்தம். இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 1லேருந்து 2 வரை. அப்போ இது என்ன மீனிங்கு, 1 to 3னா இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 1 to 3. இதுக்கு அதான் மீனிங், சரியா? அப்போ இது என்ன அர்த்தம், இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் 1 to 5. 1 to 5 அர்த்தம் 1லேருந்து 5க்குள்ளார இதுதான். இது மூணுமே ஆரம்பத்தில் இனிஷியல் ஸ்டேஜ் வந்து 0. அதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கே 0 0 0. அதுக்கப்புறம் இயர்லிஸ்ட் ஸ்டார்ட் டைம் 2 to 3. 2 to 3னா என்ன அர்த்தம், இது இந்த இடம். அப்போ 2 to 3 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா, இங்கே இருக்கிற E1 ப்ளஸ் அந்த டூரேஷன். E1ன்னு அர்த்தம், இங்கே இருக்கிற 8. 8யும் இந்த 4யும் போட்டுனா எனக்கு இங்கே இது கிடைக்கும், சரியா? அதுதான் நம்ம இங்கே போட்டுருக்கோம். இஎஸ்எஸ் இயர்லிஸ்ட் ஸ்டார்ட் டைம் 2 to 3 அப்படின்னா E2 இஸ் ஈக்குவல் டு E1 ப்ளஸ் E12. அப்போ E1ஓட வேல்யூ என்னது 0. 0 + 8 என்னது 8. அதே மாதிரி இயர்லிஸ்ட் ஸ்டார்ட் டைம் 2 to 4. அப்போ இயர்லிஸ்ட் ஸ்டார்ட் டைம் 2 to 4னா இங்கே என்ன வருது 2 to 4னா இது இங்கே. இது முன்னாடி 8 + 10. ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும் அப்படின்னா, இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 2 to 4 வந்து 18 வரணும், சரியா? ரைட், ஓகே. அடுத்தது இயர்லிஸ்ட் ஸ்டார்ட் டைம் 2 to 4. இயர்லிஸ்ட் ஸ்டார்ட் டைம் 3 to 4. 3 to 4னா அது வருது பாரு, தான் 3 to 4. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாரு, இதனுடைய வேல்யூ E1 ப்ளஸ் E3. அதாவது தட் இஸ் E3. அப்போ E3னா இங்கே இருங்க, நல்லா மொத்தமாக கேன்சல் பண்ணுறோம். இப்போ அங்கே இதை மட்டும் எடுத்துங்க, 3 to 4னா என்ன அர்த்தம், இதுதான், சரியா? அப்போ இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே நமக்கு ஒரு லைன் வருதுங்க, சரியா? அப்போ என்ன வரலாம், இங்கேருந்து நேராக இப்படி வந்து இப்படி போகலாம். E2 ப்ளஸ் T23 அப்படின்னு இங்கே வந்து இப்படி போகிறது, இப்படி வந்து இப்படி போகலாம். அதுக்கப்புறம் E1 T13 அப்படின்னா அர்த்தம், T13ன்னா அந்த இதுதான். இதுலேருந்து நேராக இப்படி போகலாம். அதுதான் இந்த E2 ப்ளஸ் E1 ப்ளஸ் என்னது E13. அப்போ மேக்ஸிமம் ஆஃப் இதனுடைய வேல்யூலாம் என்ன, 8 + 4 0 + 7. அப்போ 12 தான் இதனுடைய ஆன்சர். அப்போ ES = 35. 35 என்ன அர்த்தம், இதுக்கும் பண்ணுறது. அப்போ மேக்ஸிமம் ஆஃப் அப்படின்னா இதுலேருந்து வரலாம், இல்லை இதில் போயிட்டு இப்படி வரலாம், 2 வழி இருக்குது இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க பாரு. E2 இது பாரு, E2னா E2 ப்ளஸ் T23 E1 ப்ளஸ் T13. ஸோ அப்போ என்னோட வேல்யூ அது 12. ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையுமே ஒரு லைனாக நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் நல்லா கவனிங்க எங்கே அங்கே வருது அப்படின்னு. இப்போ உனக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் ஆனால் இஎஸ் இஸ் ஈக்குவல் டு 2 4 அப்படின்னா இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 2 to 4ன்னு அர்த்தம். ஒருவேளை இஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2 4னா இயர்லிஸ்ட் ஃபினிஷிங் டைம்னு அர்த்தம். ஸோ அப்போ இது போகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுங்க, ஃபார்முலா முன்னாடி நம்ம கொடுத்துருப்போம், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதை ஒட்டு மொத்தத்தையும் நீங்கள் ஆன்சர் ஒன்றா போட்டுடலாம், சரியா? இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டுனா இதுதான் ஆன்சர். அதுதான் E1, லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் 1, அதுக்கப்புறம் இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம் எல்லாமே பை 0 அசம்ஷன் போட்ட காரணம் அதுதான். லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் இஸ் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். இப்போ இது ஒன்று மட்டும் சொல்கிறோம் பாருங்க, லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் T டியூரேஷன் தான். நம்ம ஆரம்பத்தில்
போன ப்ராப்ளத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்த்துருக்கோம். லேட்டஸ்ட்டு ஃபினிஷிங் டைம் இஸ் ஈக்குவல் டு இதாக இருக்குது பாருங்க. லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் இஸ் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஃபினிஷிங் மைனஸ் அந்த டூரேஷன் அப்படின்னு நம்ம சொன்னது காரணம் அதுதான். அந்த எல்லுன்றது என்ன அப்படின்னா, இங்கே நம்ம இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்குறல இந்த எல்ஐ அதுதான் சொன்ன பாரு. ஏர்லெஸ்ட் ஸ்டார்டிங் டைம் இஸ் ஈக்குவல் டு ஏர்லெஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் டியூரேஷன். இந்த எல்லை தான் நம்ம என்ன சொல்றோம், எல் மைனஸ் டின்னு சொன்னோம்ல. அந்த எல்லுன்றது என்னன்னா இது டைரெக்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே நம்ம சொல்லியிருக்கிறோம். சரியா? ஸோ அப்போ இந்த சம்மு நீங்கள் கரெக்டாக பாருங்கள். இப்போ இந்த மீண்டும் ஃபஸ்ட்லேருந்து இந்த சம் மட்டும் சும்மா ஒரு ஒரு ஓரலாக சொல்லிவிடும். இதுதான் கொஷின் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 4 விதமான கொஷின் கேட்குறாங்க. 4 இது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, கிராஃபு நீ முதல்ல என்ன பண்ணணும், நீ வந்து கிராஃபு கரெக்டாக நீ கொடுக்கணும். கிராஃபு நீ கொடுத்தா தான் நம்ம அடுத்தது பண்ண முடியும். சரியா? இது என்னது கிராஃப் கொடுத்துட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா ஒரு ஸ்டெப்புக்கும் முன்னாடி நடத்தினா ஃபார்முலா இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா எவ்வளோ இருக்குது அது ஃபஸ்ட்டு பார்ட். இது வந்து என்னது ஃபஸ்ட்டு பார்ட். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்னா ஏர்லெஸ்ட் ஃபினிஷிங் டைம் வந்து என்னது செகண்ட் பார்ட்டு. இது ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். அதே மாதிரி ஃபைன் பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த இமிடியேட் ப்ரொசீஜர் ஐக்கமாச்சின்னு சொல்லிட்டு E6 ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன பண்ணுவோம், இயர்லெஸ்ட் ஸ்டார்ட் டைம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஃபினிஷிங் டைம். அடுத்தது நான் ஸ்டார்ட் டைம். இது வந்து நான் தேர்ட் பார்ட்டு. அதே மாதிரி இதையும் என்ன பண்ணுங்க, போடுங்க. 4வது லேட்டஸ்ட்டு ஃபினிஷிங் டைமு. லேட்டஸ்ட்டு ஃபினிஷிங் டைமு இதை போடுங்க, ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் நோட்டில் எழுதிட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வரும். சரிங்களா? அதுதான் இப்போ பாருங்கள், பொறுமையாக தொடர்ந்து பாரு. இதுதான் ஃபைனல். இதை அப்படியே எழுதிங்க நோட்டில். அப்படியே பாருங்க, ஒன்றா எழுது, செக் பண்ணு கரெக்டாக இதெல்லாம் இருக்குதா. ஏன்னா நீயே போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஓரளவு இது தெரியும். ஏன்னா இது ஒரே இதில் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ப்ரீவியஸ்க்காக சொல்லிட்டுன்றதால தான் இதை நம்ம இந்த எக்ஸாம்பிள் 2 நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஆன்சர் கரெக்டாக வரும். ஒரு சில இடத்துல டைப்பிங் இல்லைன்னா மிஸ்டேக் இருக்கும். அது நீங்கள் எந்த இடம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். சரி? ஆனால் இருக்குது, எனக்கு தெரியும் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் ஃப்ளோட் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.